வெல்கம் டு அவர் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா மளிகை சாமானுக்கு வந்து ஷாப்ல வந்து கொடுத்துருந்தேன் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு. இன்னைக்கு வந்து வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. அவரும் பெருசா லிஸ்ட் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, கேஷ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பியாச்சு. ஒரு 2500 போல நம்மளுக்கு வந்து வந்துச்சு. இது வந்து சாப்பாட்டு அரிசி, பாஸ்மதி அரிசி இது ரெண்டுமே இல்லாம ஓரளவுக்கு வந்திருக்கு. நான் ஓரளவுக்கு வந்து அப்பப்ப வாங்குற மாதிரி சில ஐட்டம் எல்லாம் வச்சிருப்பேன். அது இல்லாம இது வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரவை, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அணில் சேமியா 2, இது வந்து ராகில வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒயிட் உப்புமா செய்யற போல வாங்கியிருக்கேன் 2. இட்லி அரிசி எடுக்கும் போதே பிச்சுக்குச்சு. இட்லி அரிசி ஒரு 4 கிலோ கேட்டிருந்தேன். கவர் தேஞ்சிருச்சு போல. லாஸ்டா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கடுகு உளுத்தம் பருப்பு, இது வந்து தூள் உப்பு சால்ட், ஒரு 4 மேகி கேட்டிருந்தேன். குட் நைட் லிக்விட் 1, பச்சரிசி 1 கிலோ. இது போல 1/2 லிட்டர் பாக்கெட்டா வாங்கிட்டு நான் அப்பப்ப ஒரு பாட்டில ஊத்திப்பேன். அதனால இது போல வந்து ஒரு 2.5 லிட்டர் போல நான் கேட்டிருந்தேன். ஒரு மந்த்துக்கு வந்து எனக்கு ஒரு 2.5 லிட்டர் வரும். சேமியா, இது நான் கேட்கவே இல்லை, ஏன் அவர் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியல. இது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நான் வேற ஸ்க்ரப்பர் கேட்டிருந்தேன், அதுக்கு பதில் லிக்விட் கொடுத்துருக்காரு அவரு. நாட்டு சக்கரை, ஷாம்பு, இது வந்து கல்லுப்பு, இது வந்து பெப்பர். இது வந்து பெப்பர் குட்டி குட்டியா ஏன் வாங்கினா அப்பதான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்க போல இருக்கு. கட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிதான் அது வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சம் கம்மியாயிட்ட போல எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால குட்டி குட்டியா வாங்கி ஒரு 1 வீக் அது போல வச்சு நம்ம யூஸ் பண்ணிடலாம். கரம் மசாலா பவுடர், வேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போடுறதுக்காக ஒரு பிளாக் டவல் வாங்கியிருந்தேன். வேர்க்கடலை ஒரு 1/2 கிலோ, வடச்சக்கடலை ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். சிந்தால் சோப்பு, ஓமம் வாங்கியிருந்தேன் கொஞ்சம், கோதுமை மாவு 2 கிலோ கண்டிப்பா எனக்கு யூஸ் ஆயிடுது. தேங்காய் எண்ணெய், நான் ஊர்ல இருந்து எனக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு நிறைய ஆயுர்வேதம் மாதிரி போடுவாங்கல்ல, இலெல்லாம் போட்டு காய்ச்சி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி தம்பிக்கும் அவருக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேராஷூட் சின்னதா வாங்கினேன். இது வந்து பவுடரு. என் தம்பி வந்து அப்பப்போ தண்ணியில கொட்டி நல்லா கரைச்சிருவாரு ஒரு பாட்டில எடுத்து போயிட்டு. சரி நம்மளுக்கு பெருசா சின்ன சின்னதா இருந்தா அப்பப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவர் கரைச்சாலும் ஒரு பாட்டில் ஒரு 10 ரூபாயோட முடிஞ்சிடும்ன்றதுக்காக சின்ன சின்னதா வாங்கினேன். அவனுக்கு இன்னும் எப்ப விவரம் தெரியும்னு தெரியல ரொம்ப. துணி சோப் கொஞ்சம் இருக்கு, அதனால ஒரு 3 மட்டும் போகுதுன்ட்டு 3 தான் லிஸ்ட்ல எழுதியிருந்தேன். ஒயிட் சுகர் ஒரு 1/2 kg, தோரம்பருப்பு கொஞ்சம் வீட்டுல இருக்கு, அதனால ஒரு 1/2 kg மட்டும் வாங்கிட்டேன். சோப்பு, பாசி பருப்பு கொஞ்சம் வீட்டுல இருக்கு, அதனால ஒரு 1/4 கிலோ மட்டும் தான் இந்த வாட்டி தேவைப்படும். கொஞ்சம் வீட்டுல இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன்.
1 கிலோ குண்டு உளுந்து இட்லிக்காக. ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தா வாஷ் பண்றதுக்காக பவுடர் வாங்கியிருக்கேன். மேக்ஸிமம் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே சோப் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தா யூஸ் பண்றதுக்காக பவுடர். பாத்திரம் தேய்க்கிற சோப்பு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் வந்து மாத்தி கொடுத்துட்டாரு, ஸ்க்ரப் பதில் லிக்விட் கொடுத்துட்டாரு எனக்கு. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்ம. இது எவ்வளவு ரேட் வருது? 15 ரூபாய் போல வருது நமக்கு. 45 ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்கலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மளிகை சாமான், இந்த மாசத்துக்கான மளிகை சாமான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 9, 10க்குள்ள அந்த தேதிக்குள்ள நான் வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துருவேன். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டா தான் ஆயிடுச்சு. சரி, ஓரளவுக்கு இருந்ததுன்றதுக்காக கொஞ்சம் அப்படியே கடத்தியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சூப்பரா பார்க்கலாம். டாடா, பை பாய்.